வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. அன்ஈக்குவல் சொசைட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பொருளாதாரத்தில் கினி கோஎஃபிசியன்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் படி வச்சு பார்ப்பாங்க. ஒரு சமூகத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கினி கோஎஃபிசியன்ட். இந்த கினி கோஎஃபிசியன்ட்னா என்னன்னு சொல்லிட்டு அண்ணாமலை தமிழகத்துடைய ஜிடிபியில் 62% 4 மாவட்டங்கள் பங்களிக்குது. 62%. எந்தெந்த மாவட்டங்கள்? சென்னை, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுடைய மொத்த ஜிடிபியில் 62% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படின்னா த மோஸ்ட் அன்ஈக்குவல் சொசைட்டி நம்ம தமிழகத்தில் தான் இருக்குது. எல்லா மாவட்டங்கள்லையும் வளர்ச்சி இருக்கணும். எல்லா மாவட்டங்களையும் வளர்ச்சி இருந்தால் தான் எல்லா மாவட்டங்களும் பங்களிக்க முடியும். வெறும் 4 மாவட்டம் மட்டும் 62% பங்களிக்குதுன்னா எவ்வளோ பெரிய அன்ஈக்குவல் சொசைட்டியாக நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதை அண்ணாமலை எடுத்து சொல்லியிருக்காரு. டாடா செமிகண்டக்டர் பிளான்ட்டு கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னூருக்கு கொண்டு வர இருந்தாங்க. விவசாய நிலங்கள் 2300 ஏக்கர் இதனால் பாதிக்கப்படும். 48,000 ஏக்கர் நிலங்கள் இது மாதிரி தொழில் பூங்கா அமைப்பதற்கு ஆல்ரெடி கவர்மெண்ட்னால ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த டாடா செமிகண்டக்டர் பிளான்ட்டை அந்த 48,000 ஏக்கருக்குள்ளே கொண்டு வர பாருங்க. உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அதுல இருந்து செலக்ட் பண்ணுங்க. குறிப்பாக தென் தமிழகத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு அண்ணாமலை போராடினாரு. அண்ணாமலையுடைய ஊர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் தான் வசிக்கிறாரு. கோயம்புத்தூரில் வரக்கூடிய அன்னூர் பிளான்ட்டை அண்ணாமலை வெல்கம் பண்ணியிருக்கலாமே. ஏன் தென் மாவட்டங்களுக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு? எல்லா மாவட்டங்களும் வளரணும், எல்லா பகுதியும் தமிழகத்தில் வளரணும் அப்படிங்கிற நோக்கம். அது மாதிரி தான் முக்கியமான திட்டங்கள்லாம் குஜராத்துக்கே போகக்கூடாதுன்னு சொன்னது. இப்படி சொன்னதுக்காக குஜராத்துக்கே எதிராக பேசிட்டாரு. குஜராத் மீதான வெறுப்பை கக்குறாரு அண்ணாமலை. அப்படிப்பட்ட டேர்மை ஒரு சில தமிழக பாஜக முக்கிய புள்ளிகள் பயன்படுத்தினாங்க. அது தப்பு. அப்படி அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. எல்லா மாநிலங்களுக்கும் முக்கியமான திட்டங்கள் வரட்டும் அப்படின்னு சொன்னால் அவர் தமிழ்நாட்டை மட்டும் மனசில் வச்சு பேசலை. யூபியாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், ராஜஸ்தானாக இருக்கலாம், ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் எல்லாத்தையும் சொல்லி தான், நார்த்தன் ஈஸ்ட் ஸ்டேட்ஸு எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் சொல்கிறாரு. அதனால் திராவிட கட்சிகள் மாதிரி அவர் என்ன வடக்கு தெற்கு பிரிவினை பேசுகிறாரு அப்படின்னு வார்த்தைகளை விடுறாங்க தமிழக பாஜக. அது அப்படி கிடையாது. எல்லா பக்கட்டும் சரிசமமான வளர்ச்சி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் தேசமாக நம்ம நாடு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறது இதனுடைய லாஜிக்கு. இதை புரிஞ்சுக்க தவறுறாங்க தமிழக பாஜக. இது ஒன்று. ரெண்டாவது, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன தெரியுமா பேசியிருக்காரு? பிரம்மபுத்திரா டு காவேரி கோதாவரியை இணைத்தா. காவேரி கோதாவரியை பிரம்மபுத்திராவோட இணைச்சோம்னா அடுத்த 100 வருஷத்துக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காது, தண்ணீர் பற்றாக்குறை இந்த நியூஸே இருக்காது அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பேசியிருக்காரு. பிரம்மபுத்திராவிலிருந்து காவேரி கோதாவரியை எடுத்த எடுப்பில் இணைக்கிறது கஷ்டம். ஏன்னா பிரம்மபுத்திரா எங்கே இருக்குது? டாப் மேலே இருக்குது, காவேரி கோதாவரி கீழே. ஸோ அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை இப்போ பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காவிரி, குண்டாறு, வைகை இதை ஃபஸ்ட்டு இணைக்க பார்க்கணும். அடுத்து இதெல்லாம் மாநிலத்துக்குள்ளே ஓடக்கூடிய நதிகள். அடுத்து பக்கத்து மாநிலம் நம்ம மாநிலத்துக்கு இடையே இருக்கக்கூடிய நதியை இணைக்க பார்க்கணும். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் பிரம்மபுத்திராவோட கடைசி இணைக்கலாம். அதனால் நல்ல ஒரு விஷன் தான் ஹோம் மினிஸ்டருக்கு இருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு மெகா ப்ராஜெக்ட் இதெல்லாம். ஆனால் ஒரு நாள் சாத்தியமாகும். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, ஹைதராபாத்துக்கு நேற்று ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அண்ணாமலை போயிருந்தார். பாஜகவுடைய தேசிய இளைஞர் அணி இருக்குல்ல, அதை சேர்ந்த ஒரு நிர்வாகியுடைய திருமணம். நேரடியாக போயிருந்தார். ஏன்னா முன்னாடி பிஜேபியில் இருந்தவர் தானே அண்ணாமலை. அந்த இடத்துல தமிழக பாஜகவுடைய முக்கிய புள்ளிகளும் வந்திருந்தாங்க. ஆனால் தமிழக பாஜக முக்கிய புள்ளிகளுக்கு கிடைத்த இந்த வெல்கம் ரெஸ்பான்ஸை விட பல மடங்கு அதிகமாக அண்ணாமலைக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. நடக்கிறது பாஜகவுடைய ஒரு முக்கிய நிர்வாகியுடைய இல்ல திருமண விழா. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் பிஜேபியை விட்டு விலகின ஒருத்தருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ப்ரியாரிட்டி. தமிழக பாஜக கும்பல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. இதுதான் கலை யதார்த்தம். அண்ணாமலை பிஜேபியை விட்டு வெளியில் வந்தார் அப்படிங்கிறதுக்காக அவர் தேசியவாதத்துக்கு எதிரானவர், ஹிந்து மதத்துக்கு எதிரானவர், வடக்கு தெற்கு பிரிவினை பேசுகிறவர் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ண தமிழக பாஜக தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. தமிழக பாஜகவுடைய இந்த ஃபேக்கான நரேட்டிவை சொந்த பிஜேபி கட்சிக்காரங்களே மதிக்கலை அப்படிங்கிறது நேற்று நடந்த அந்த திருமண நிகழ்ச்சியுடைய
ரெஸ்பான்ஸ் அண்ணாமலைக்கு கிடைத்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது மட்டும் புரிஞ்சிச்சு நல்லா. இது 3. கடைசி என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டேட் பேங்க் என்ன அறிவிச்சிருக்காங்க தெரியுமா? பேங்கு அல்லது ஏடிஎம், ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் 4 வாட்டிக்கு மேலே பணம் எடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் 15 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். அக்டோபர் 1லேருந்து இது நடைமுறைக்கு வருது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், அக்டோபர் 1லேருந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் இதில் 4 முறைக்கு மேலே, ஒரு மாதத்தில் 4 முறைக்கு மேலே பணம் எடுக்கும்போது அந்த ஒவ்வொரு முறையும் 15 ரூபா கட்டணம் ப்ளஸ் ஜிஎஸ்டி, எடுக்கிற பணத்துக்கு தக்கவாறு ஜிஎஸ்டி இது வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஸ்டேட் பேங்க் நிர்வாகம் அறிவித்திருப்பதாக செய்திகள் வருது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.